السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சூரத்து நிசாவுடைய 36வது வசனத்திலே குறிப்பிடும் பொழுது வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், அவனை மட்டும் நீங்கள் வணங்குங்கள், அவனுக்கு எதையும் நீங்கள் இணையாக்காதீர்கள் என்று அல்லாஹு தஆலா தௌஹீதை அவனை மட்டும் வணங்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்கிறான், வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு தாய் தந்தையருக்கு நல்ல உபகாரம் செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அன்புக்குரியவர்களே, பிர்ருல் வாலிதை, பெற்றோர்களுக்கு நாம் நம்முடைய தாய் தந்தையருக்கு நன்மை செய்வது, உபகாரம் புரிவது, அவர்கள் உயிருடன் இருக்கும் வரைக்கும் நாம் உபகாரம் அவர்களுக்கு நன்மை புரிய வேண்டும், நல்லுபகாரம் செய்ய வேண்டும். அதே போன்று அந்த பிர் என்பது அல் இஹ்சான், உபகாரம் நன்மை என்பது பஅதல் மௌத், அவருடைய மரணத்துக்கு பின்னாலும் அந்த உபகாரம் என்பது நன்மை என்பது தொடர வேண்டும். அன்புக்குரியவர்களே, நமது மரணித்த தாய் தந்தையருக்காக வேண்டி, நமது பெற்றோருக்காக வேண்டி நாம் செய்ய வேண்டிய முக்கியமான 4-6 உபகாரங்கள் இருக்கிறது. அந்த 6 உபகாரங்களை நாம் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் முடிந்த அளவு நாங்கள் செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதில் முதலாவது என்னென்று சொன்னால் அல் இஸ்திக்ஃபாரு லஹுமா, நம்முடைய மரணித்த பெற்றோருக்காக வேண்டி நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, கபரிலே மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோருக்காக, நம்முடைய தாய் தந்தையருக்காக நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அதாவது தாய் மரணித்திருந்தால் அல்லாஹும் மக்ஃபிர் லஹா என்று நமக்கு பிரார்த்தனை செய்யலாம். தந்தை மட்டும் மரணித்திருந்தால் அல்லாஹும் மக்ஃபிர் லஹு என்று பிரார்த்தனை செய்யலாம், பாவமன்னிப்பு கேட்கலாம். அதே போன்று தாயும் தந்தையும் பெற்றோர் மரணித்திருந்தால் அல்லாஹும் மக்ஃபிர் லஹுமா என்று நமக்கு பிரார்த்தனை செய்யலாம். அல்லது ரப்பி குஃபிர்லி வலிவாலிதைய, இது அல் குர்ஆன் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பிரார்த்தனையாக இருக்கிறது. அல்லாஹும் மக்ஃபிர் லஹுமா, யா அல்லாஹ் அவ்விருவரை நீ மன்னிப்பாயாக, எனது தாய் தந்தையரை நீ மன்னிப்பாயாக. அதே போன்று ரப்பி குஃபிர்லி வலிவாலிதைய, எனக்கும் என்னுடைய பெற்றோருக்கும் மன்னிப்பு வழங்குவாயாக. இந்த பிரார்த்தனைகளின் மூலமாக நமது மரணித்த பெற்றோருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்திலே கேட்கலாம். அதே போன்று அன்புக்குரியவர்களே, இரண்டாவது விடயம் என்று சொன்னால் அத்துஆ லஹும், அதிகமாக நாம் அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். அவர்களுடைய கபருடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு, அதே போன்று மறுமை அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். குறிப்பாக அல்லாஹு தஆலாவிடத்திலே அவர்களுக்கு ரஹ்மத்தை வழங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கருணை, அன்பு அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹும் மக்ஃபிர் லஹுமா வர்ஹம்ஹுமா, யா அல்லாஹ் அவ்விருவரை மன்னிப்பாயாக, அவர்களுக்கு நீ கருணை காட்டுவாயாக. இப்படி நாம் அல்லாஹ்வுடைய கருணையை வேண்டி நாம் அதிகம் துஆ செய்ய வேண்டும். அவருடைய கபர்கள் மன்னரை விசாலமாக்கப்படுவதற்காக துஆ செய்ய வேண்டும். கபருடைய வேதனைகள் அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதிகமாக நாம் துஆ செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, எனவே அவருடைய கபர், மன்னரை வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சுவர்க்கத்தை வழங்க வேண்டும், நரகத்திலிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும். இப்படி நாம் அவர்களுடைய விடயங்களில் அதிகமாக நாம் துஆ செய்ய வேண்டும். மூன்றாவது விடயம் அன்புக்குரியவர்களே, நமது பெற்றோர்கள் கடன் பட்டிருந்தால் அவர்களுடைய விடயங்களில் அவர்கள் வாழும் பொழுதோ ஏதாவது அவர்களுக்கு கடன் இருந்தால் அவர்களுடைய கடன்களை நாம் நிறைவேற்றிவிட வேண்டும். இது உடனடியாக நாம் அவசரமாக செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. நமது தாய் தந்தையர் மரணித்தவுடன் முதன்மையாக செய்ய வேண்டிய ஒரு விடயமாக இந்த விடயம் இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தாயோ தந்தையோ கடன் பட்டிருந்தால் அந்த கடன்களை நாம் உடனடியாக நாம் நிறைவேற்ற வேண்டும். அதே அன்புக்குரியவர்களே, நாம் 4வதாக கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விடயம் தான் நம்முடைய பெற்றோர் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் இரத்த உறவுகளை, அவர்களை சார்ந்த உறவுகளை நாம் சேர்ந்து நடக்க வேண்டும். அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுதும் சிலத்துர் ரஹீம், இரத்த உறவுகளை நாம் சேர்ந்து நடக்க வேண்டும். குறிப்பாக அதிகமானவர்கள் தாய் தந்தையருடைய மரணத்துக்கு பின்னால் அவர்களுடைய நெருங்கிய இரத்த உறவுகளை மறந்து விடுவார்கள். உதாரணமாக, தந்தை மரணித்து விட்டால் அவர்களுடைய சகோதரர்கள், தந்தையுடைய
நானா தம்பிமார், அதே போன்று உம்மா மரணித்து விட்டால், தாய் மரணித்து விட்டால் அவருடைய அக்கா, அதே போன்று சகோதரிகள் அவர்களை மறந்து விடுகிறார்கள். எனவே குறிப்பாக கட்டாயம் அவசியம் நம்முடைய பெற்றோருடைய மரணத்திற்கு பின்னால் அவர்களுடைய நெருங்கிய உறவுகளை நாம் சேர்ந்து நடக்க வேண்டும். இதுவும் நாம் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய பிர்ராக இருந்து கொண்டிருக்கிறது, நல்ல உபகாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே அன்புக்குரியவர்களே, ஐந்தாவதாக நாம் கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான விடயம் தான் நம்முடைய பெற்றோர்களுடைய விஷயத்திலே அவருடைய மரணத்திற்கு பின்னால் நாம் அவர்களுக்காக வேண்டிய நல்ல உபகாரமாக இது அமையும். நம்முடைய தாய் தந்தையருடைய நண்பர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களை சங்கைப்படுத்த வேண்டும். அவர்களுக்கும் நாம் முடிந்த அளவு உபகாரம் செய்ய முடிந்தால் நாம் செய்யலாம். இதுவும் நாம் பெற்றோருக்கு செய்த நல்ல உபகாரமாக அமைந்துவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இன்ன அபர்ரல் பிர்ரி சிலத்துல் வலதி அஹ்ல புத்தி அபிஹி. அதாவது பெற்றோருக்கு செய்யக்கூடிய நல்லுபகாரமாக, உண்மையில் நல்லுபகாரம் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு பிள்ளை தனது பெற்றோருக்கு செய்த உபகாரமாக இது அமைந்துவிடும். என்னவென்று சொன்னால், அந்த பெற்றோர் யாருடன் நெருக்கமாக இருந்தார்களோ, நண்பர்களாக இருந்தார்களோ அவர்களுடன் நாம் சேர்ந்து நடப்பது, அவர்களை கண்ணியப்படுத்துவது, அவர்களுக்கு நன்மை செய்வது நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் நல்லுபகாரம் செய்ததாக அமைந்துவிடும். எனவே நாம் இந்த விஷயத்திலேயும் கவனமாக இருக்க வேண்டும். இறுதியாக அன்புக்குரியவர்களே, ஆறாவது, நாம் நம்முடைய பெற்றோருடைய மரணத்தை பின்னால் அவர்களுக்காகவே நாம் செய்ய வேண்டிய ஒரு உபகாரம் தான் அஸ்ஸதகா அன்ஹுமா. அவர்களுக்காக வேண்டி நாம் சதக்கா செய்வது, தர்மம் புரிவது. அன்புக்குரியவர்களே, அதிகமானவர்கள் இதையும் மறந்திருக்கிறார்கள். நம்முடைய சக்திக்கேற்ப நம்முடைய மரணித்த பெற்றோருக்காகவே நமக்கு சதக்காக்கள் செய்யலாம், தர்மங்கள் புரியலாம். நாம் செய்யக்கூடிய சதக்காக்கள் நிச்சயமாக அவர்களுடைய கபருக்கு போய் சேரும், அவர்களுக்கு அது நன்மையாக பதியப்படும் என்பதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதிலும் என்னென்ன தர்மங்கள் சிறந்தது என்பதை பற்றி நபியர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அவர்கள் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தாய் மரணித்து விட்டார், அவருக்காகவே நான் தர்மம் புரியட்டுமா என்று கேட்கிறார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஆம் என்று சொன்னவுடன், இடத்தில் ஒரு தோட்டம் இருக்கிறது, அதை என்னுடைய தாய்க்காகவே நான் தர்மம் செய்து விட்டேன் என்று சொன்னார்கள். இன்னும் சில அறிவிப்புகளிலே சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அவர்கள் வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தாய் மரணித்து விட்டார், நான் அவருக்காக வேண்டி தர்மம் புரியட்டுமா, சதக்கா செய்யட்டுமா என்று கேட்கிறார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஆம் என்று சொன்னவுடன், ஐயு ஸதகதி அஃதல், எந்த தர்மம் சிறந்த தர்மம் என்று கேட்கிறார்கள். என்னுடைய மரணித்த தாய்க்காக வேண்டி நான் செய்ய வேண்டிய தர்மங்கள் எது சிறந்தது என்று கேட்கிறார்கள். அதற்கு நபி அவர்கள் சகியுல் மா, தண்ணீர் கொடுப்பது, தண்ணீர் வசதிகளை ஏற்படுத்துவது, இது சிறந்த தர்மம் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, யாருக்கெல்லாம் தனது மரணித்த தாய் தந்தையருக்காக, பெற்றோருக்காக வேண்டி தர்மம் புரிவதற்கு எந்த அளவு சக்தி இருக்கிறதோ, வாய்ப்பு இருக்கிறதோ, அவர்களுக்காக தர்மம் புரியலாம், அந்த நன்மையும் அவர்களுக்கு போய் சேரும். என அன்புக்குரியவர்களே, இந்த முக்கியமான 6 விடயங்களையும் நமது மரணித்த தாய் தந்தையருக்காக நாம் நிறைவேற்றுவோம். அல்லாஹு தஆலா நம் அனைவருடைய பெற்றோர்களுடைய கபறுகளை விசாலமாக்கி சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாக ஆக்கி வைப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.